குபேரயோகம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, செவ்வாய் கேது இணைவு, குறிப்பாக செவ்வாய் பெயர்ச்சி நடத்த போதும் அற்புதங்கள். ஒரு சில விஷயமான கவனங்கள் என்ன? பொதுவாக உங்கள் செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவானோட இணைஞ்சு உங்கள் ராசி இருக்கிற ராகுவையும் சந்திரனையும் பார்க்குறார். அது மட்டுமா உங்கள் குடும்பஸ்தானாதிபதியான 2ஆம் வீட்டை பார்க்குறார். உலக அளவுலேயே இந்த கிரகச்சேர்க்கை நிறைய மாறுதல் கொடுக்குதுங்க. விமான விபத்துக்கள் கேள்விப்பட்டோம், ஆர்மி போர், இது கப்பல் பார்க்க போகிறோன்னு, ட்ரெயின், உலக அளவில் சைக்ளோன், இந்த கிரக காம்பினேஷன் பொதுவாகவே சில வருடங்களாக இந்த வருஷம் ஃபுல்லாக மாறி மாறி வந்துட்டுருக்கு. இந்த மாதம் அது குறிப்பாக ஜூலை 28 வரைக்கும் கவனம். இது கும்பராசிக்கு என்ன பண்ணுது, எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் தெளிவாக பார்த்துருவோம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நல்ல விஷயம் பேசிட்டு அப்புறம் கவனமான விஷயம் பேசுவோம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான், நாளில் சுக்கிர பகவான் பயணிக்கும் காலகட்டத்தில் இப்போ 6ஆம் அதிபதி இருக்குன்னா வேலை என்ற ஒரு விஷயத்தில் அமோகமாக இருக்க போகுது. வேலையில் வளர்ச்சி, வேலைக்கு போகிறவங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள். அப்போ தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நல்லபடியாக டெவலப் ஆகும். இப்போ 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்க்குறதுனால கொஞ்சம் பதட்டம் ஏற்படும், கோபங்கள் வருகிற காலகட்டங்கள். வேலை பெஸ்ட்டாக இருக்கும், நிர்வாக திறமையெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டிய காலகட்டம். அது வேலையில் ப்ளஸ்ஸு கோபத்தை குறைக்கிறது. உங்கள் 10ஆம் அதிபதி 7ல் நிற்கிறார். இப்போ தான் கூட்டு சம்மந்தப்பட்டது இருக்கிறவங்க கேது இருக்கிறனால தனித்தே பண்ணிக்கிறேன், அந்த கூட்டே வேண்டாம்ப்பா, கூட்டு வேணாம், விலகிற காலகட்டமாகிடுச்சு. இதே நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அதுக்கெல்லாம் ஆஃபர் வரும். இப்போ எடுக்கலாமா வேண்டாம்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்து நிற்கும். அப்போ இந்த நேரத்தில் கூட்டு சம்மந்தப்பட்டதில் பார்த்து பொறுமையாக அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்டீஸில் ஒரு டைம் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது. எப்பவுமே 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது செவ்வாய் சனி தொடர்பு 2க்கு வந்தாலே கண் பல் சம்மந்தப்பட்டது கவனம். கையிருப்பு பணத்தை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும். இதுக்கு பெஸ்ட்டு பரிகாரமே காவல் தெய்வ வழிபாடு, கருப்பராயன், கன்னிமார், முனீஸ்வரர். இதே சைவம் வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு நேராக சுப்பிரமணின்னு போயிடணும். சுப்பிரமணி ஐயப்பன். இப்போ ஐயப்பன் சுப்பிரமணி இந்த வழிபாடு, இந்த காவல் தெய்வ வழிபாடு இதை கொஞ்சம் பண்ணிக்கங்க. பொருளாதாரம் தன்னிலை கரெக்டாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பார்த்துக்கன்னு சொன்னேன். பார்க்க திருமணம் எப்படி இருக்கும்? பொதுவாக திருமணம் சம்மந்தப்பட்ட டீலிங் இஷ்யூ கொஞ்சம் தள்ளி போடலாங்க. திருமணம் பேச்சுவார்த்தைகள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது செவ்வாய், 7ல் செவ்வாய் இருந்து செவ்வாய் தோஷங்கிறோம், ராகுக்கு ரெண்டுமே சேர்ந்துருக்கு இல்லையா? அப்போ இது 10ஆம் அதிபதியாக இருக்குது, அதுதான் இங்கே சிக்கல். அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் தள்ளி போடுவது பெட்டர். ஆவணி மாதத்துக்கு மேலே பேசிக்கலாம். திருமணத்துக்கு உண்டான ப்ராசஸை கொஞ்சம் வெயிட் பண்ணுவது நல்லாயிருக்கும். கால சூழ்நிலை சுமாராக இருக்கனால பேச்சு முடிவுக்கு வராது, இருக்கா இல்லையா அப்படின்னு இழுத்துக்கிட்டே வருகிற காலகட்டமாக இருக்கும். அப்பொழுது சில கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். இப்போ சொல்லுவாங்க குரு பார்க்குதில்ல, ஆப்ஷன் குரு பார்க்குதில்ல, செவ்வாய் பார்க்குதுன்னா அப்போ ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் இருக்கும். 100க்கு 100% வேணாம். செவ்வாய்க்கு எது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த குருவோட ப்ராசஸ், குருவே ராகு சார்த்தம் போகும்போது என்ன ஆகும்? குரு நின்ற நட்சத்திராதிபதி வேலை செய்யும் பொழுது ப்ராப்ளம் சொல்லுவோம். அப்போ கொஞ்சம் திருமணம் சம்மந்தப்பட்டது வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ் இது 2ஆம் திருமணத்துக்கு பெட்டராக இருக்கும். யாருக்காவது திருமணமாகி டைவர்ஸ் ஆகி அடுத்த ப்ராசஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். கூட்டோட தனித்து நல்லாயிருக்கும். மனசு சம்மந்தப்பட்டது அங்கே சந்திரன் ராகு, அது செவ்வாய் பார்த்துட்டு பதட்டம், இம்பல்சிவ், பட்டுன்னு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் ரிலாக்ஸேஷன், உங்களுக்கு மெடிடேஷன் இல்லை யோகா போய்க்கிறது. ராகுனாலே வளைந்து நெளிந்த பாம்புமாக சொல்லுவோம் இல்லையா? இப்போ தான் யோகா போங்கன்றது, யோகா மாதிரி ஏதோ ஒன்று போய் வளைஞ்சிக்கிட்டு இருங்க அப்படிங்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஹில் ஸ்டேஷன் போயிருப்பாங்க, அது வளைஞ்சு நெளிஞ்சு போகும் பாருங்கள். ஹில் ஸ்டேஷன் போனேன், ஹில்ஸ் பக்கத்தில் போனேன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு பரிகாரமாக இருக்கும். பொதுவாக வெளிநாடு வெளிமாநில சம்மந்தப்பட்ட பண வருவாய்கள் அதிகரிக்கும். சினிமா துறையிற்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே எடிட்டிங்னா கலைத்துறை, ஆடு மாடு கோழி வளர்ப்புகள், விவசாயம் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி கடின உழைப்பு செய்யக்கூடிய இல்லை இரவு நேர வேலைகள் செய்கிறவங்களுக்குலாம் பெட்டராக இருக்குது. அதை விட்டுட்டு இந்த வெளிச்சம் புகழ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கவனம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தூக்க நேரம் இருக்கான்னு பாருங்கள். சும்மா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சில சொல்கிறார், சார் 9 மணிக்கு லேப்டாப் ஆன் பண்ணுறேன், 12 வரைக்கும் க்ளோஸ் பண்ண நேரம் இல்லை, யூரின் பாஸ் பண்ண கூட நேரம் இல்லைங்கிறார். இவ்வளோ டைட்டாக இருக்கும். பட் என்னென்னா ஜாப் இருக்குங்கிறது. நிறைய பேத்துக்கு வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிருங்க. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல டபுள் டியூட்டி பார்க்கணுன்னு விதி. அப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா டபுள் டியூட்டி பார்க்கணுன்னா வேலை கிடச்சிரும், வேலை இல்லாதவங்க வேலை கிடச்சிரும்.
பிஸ்னஸ் செய்கிறவங்களே டபுள் டியூட்டி. பிஸ்னஸ் செஞ்சுட்ருப்பீங்க, ட்ராவல் பண்ணுவீங்க, வந்து தொழிலாக பார்ப்பீங்க, கீழே வேலையாட்கள் இருக்க மாட்டாங்க, நீங்களே ஓனர், நீங்களே வேலையாட்கள் பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த கும்பராசிக்கு சில மாதங்கள் இப்படி தான் இருக்குது. அது குறிப்பாக ஜூலை 28 வரைக்கும். அப்போ ஜூலை 28 வரைக்கும் இந்த அம்சம். இப்போ மைண்டில் ஃபுல்லும் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ள கால சூழ்நிலையும் சில வருடத்தில் வரப்போகுது. சில மாதத்தில் கடன் வாங்கி பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த கும்பராசிக்கு இந்த வீடு சம்மந்தப்பட்டு, இடம் சம்மந்தப்பட்டது, லோன்லாம் கேட்டோன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறது, சார் உங்கள் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக ஃபைல் பண்ணிங்களா, ஆடிட்டிங் கரெக்டாக இருக்கா, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்கள் சார். இதில் ஒரு சிலர் விற்கணுன்னாரு, சார் மூலப்பத்திரம் இருக்குது, இறந்தவங்க பத்திரங்கள் அதை அதெல்லாம் அட்டாச் பண்ணுங்கன்னா. அப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணி செய்ய வேண்டிய காலகட்டம். இப்போ தான் பார்த்திங்கன்னா வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது, வீட்டில் இருக்கிற பழுதுகள் நீக்கிறதுலாம் காலகட்டமாக இருக்கிறது. பொதுவாக வண்டி வாகனத்தில் கொஞ்சம் மெதுவாக போய்க்காங்க, பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் உங்களுக்கு. இப்போ மாரியம்மன் வழிபாடு, மாரியம்மன் யோகா பரிகாரம் சொல்லி மாரியம்மன் வழிபாடு பண்ண மன சாந்தி அடையும். மெடிடேஷன் ரொம்ப முக்கியம். இப்போ 4ஆம் அதிபதி அவரே 9ஆம் அதிபதியாக இருக்கார். இப்போ 4, 9 தொடர்பு வந்தாலே தொலைதூரம் பயணம் உண்டு. இப்போ மனைவி, இப்போ கணவன்னா மனைவி, மனைவினா கணவன், அவர் ஊரில் உங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தந்தை இல்லை மாமனார் அவங்களோட உறவுகள் வலுப்படும். உணவு பழக்க வழக்கங்கள் இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஜாஸ்தியாகும். குரு வேறவங்க சந்திரனை பார்க்குதா, உடம்பு ஜாஸ்தியாகும். இந்த இடத்துல ஒரு சில அடிக்ஷனில் இருக்கிறவங்க மீண்டு வந்துடுவாங்க. இந்த கும்பராசிக்காரங்க ஒரு சில ஹேபிட் அடிக்ஷனில் இருந்தாங்கன்னா, இது ஒரு சில பழக்க வழக்கம் அடிக்ஷன், அந்த அடிக்ஷன்லேருந்து மீண்டு வர வாய்ப்பு கிடைச்சிடும். அப்போ இந்த நேரத்தில் அதுக்கு முயற்சி பண்ணலாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து குரு 2-11க்கு 2ஆம் குரு பார்க்கறனால லாபங்கள் உண்டு. மூத்த சகோதரிகள் வகையில் ஆதாயம், இளைய சகோதரர்கள் சுமார். ஏன்னா 3ஆம் அதிபதி தானே கேதோட மாட்டியிருக்கு. இளைய சகோதரர்கள் இதாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கக்கூடிய. இப்போ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உண்டு. இடமாற்றம், வீடு மாற்றுறது, இடமாற்றம் அதெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கட்டும். பேச்சில் கனிவு தேவை, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது பெட்டர். இதுதான் இந்த கால சூழ்நிலையாக வந்திருக்கிறது. இப்போ இந்த ராசிக்கு ஒரு சில கடவுள் வழிபாடு மாதிரி குலதெய்வம் அனுகிரகம் நல்லாயிருக்கு. கடவுள் வழிபாடு இப்போ பண்ணால் தான் அடுத்தடுத்த படிநிலைக்கு போகும். குழந்தைகளுக்காக 5ல் குரு போகும்போது, அது திரிகோணத்தில் ராகு இருக்கும்போது குழந்தைகளுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆகும். 5ஆம் அதிபதி குறிப்பாக அவர் கேதுவோட சில காலத்தில் இணைய போகிறார். இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளுக்காக நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க, குழந்தைகள் இல்லை அப்படின்னு. பொதுவாக 2வது குழந்தை பிளான் பண்ணுறவங்க கொஞ்சம் தள்ளி போட்டுக்கலாம். முதல் குழந்தைக்கு பிளான் பண்ணுறவங்க சக்ஸஸ் ஆகும். அது முதல் குழந்தை பொதுவாக இந்த இதுக்கு பெண் குழந்தையாக பிறந்தவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த நேரத்தில் 2வது குழந்தைக்கு கொஞ்சம் பிளானிங் பண்ணி தள்ளி போட்டுக்கலாம். இப்போ உடம்புல இருக்கிற நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா உங்கள் டயாலிசிஸ், ஒரு சில இந்த கும்பராசி ஒரு சில டயாலிசிஸ் பற்றி பேசிட்டு இருந்தாங்க, ஃபைல்ஸ் பற்றி. சரி, அதை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஹெல்த் வைஸில் டயாலிசிஸ், கிட்னி சம்மந்தப்பட்டு, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட தொந்தரவு மருத்துவம் பார்த்து ஆக வேண்டிய காலகட்டம். கோச்சாரத்தில் ராகு அங்கே இது இருக்குது. நிறைய பேருக்கு இந்த லேப்ரோஸ்கோப்பி வேறு ஒரு சிலருக்கு. ஏன் இவ்வளோ பயன்படுத்துறதுக்காக இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கோச்சார கிரகம் மட்டும் செவ்வாய் மாறிட்டால் பலனே வேறு இல்லையா. இந்த வருடம் கும்பத்துக்கு சூப்பர். இந்த சில நாட்கள் சுமார். இப்போ நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் தவறாமல் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது, அதை பார்த்துக்கங்க. இப்போ ராசி எண்களாக ஒரு சில எண்கள் பயன்படுத்திக்கங்க, சேஃப்டியாக இருக்கும். குறிப்பாக 3ஆம் நம்பர், வேறு இந்த நம்பர் வேண்டாம், 3 மஞ்சள், இது மட்டும் பார்ப்போம். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.